ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாஃப்டான ஸ்பைசியான மசாலா நீர் தோசை, மேங்களூர் ஸ்பெஷல். எப்படி பண்றதுன்னு என்னோட ஸ்டைல்ல பார்க்கலாமா? இதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசி ஒரு 3 to 4 hours ஊற வச்சிருந்தேன். இந்த ஊற வச்ச மாவு பச்சரிசி இதை மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைக்க போறோம். இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா நீங்க சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 வரமிளகா சேர்த்திருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 சில் அளவு தேங்காய் சில்லு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், எல்லாமே இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு சாப்பாடு நான் சேர்த்துக்கிறேன். நீங்க சாப்பாடு இல்லைன்னா ஒரு 1/2 கப் அளவு அவல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா வெண்ணெயாட்ட அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்த மாவை ஒரு பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாராளமா தண்ணி ஊத்தி கலந்துக்கோங்க. இப்படி எடுத்து ஊத்துனா இந்த மாதிரி கரண்டியில ஒட்டாம ரவா தோசை மாதிரி இப்படி இறங்கி வரணும் மாவு. இந்த பக்குவத்துல இருக்கிறப்போ 1 கப் அளவு கொத்தமல்லி தழைய ஃபைனா சாப் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம சைட்ல வச்சுட்டு தோசைக்கல்ல நல்லா சூட் பண்ணி எண்ணெயை தடவி நல்லா வெங்காயம் போட்டு தேய்ச்சிக்கோங்க. அது கல் நல்லா எண்ணெய் பிசுக்கா இருக்கிறப்போ ரவா தோசை ஊத்துற மாதிரி நல்லா சுத்தி ஊத்தி நல்லா லேசா ஊத்துங்க, மந்தமா ஊத்த வேண்டாம். நல்லா லேசா ரவா தோசை மாதிரி ஊத்திட்டு ஹை ஃபிளேம்லயே வச்சு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா சாஃப்டான நல்ல காரசாரமான மசாலா நீர் தோசை ரெடி ஆயிடும். நீங்க ரோஸ்டா வேணும்னா திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது சாஃப்டா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தொட்டு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல்ல கனகாம்பரம் சட்னி போஸ்ட் நான் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சட்னியை இது கூட வச்சு காம்பினேஷனா சாப்பிட்டு பாருங்க. செம டேஸ்டா இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.